புதிதாய் சபைக்கு ஆராதனைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை எம்எல்டி குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் மூலமாக இந்த ஆராதனையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேரடியாக நாம் இந்த வேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய நாளிலே, அவருடைய உயிர்த்தெழுதின் இந்த நாளிலே, இந்த பரிசுத்த இந்த ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் காண்பதிலே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சோஷியல் மீடியா மூலமாக உலகெங்கும் இந்த ஆராதனை பார்க்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக கவனித்துக் கொண்டிருக்கிறவங்களோ ஒருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த அந்த வாக்கு தத்த அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திறப்புமாக. கடந்த நியூ இயர் ஆராதனை அன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன், அந்த வசனத்தை குறித்து இன்னும் ஆழமாய் நாம் வருகிற நாட்களில் தியானிப்போம் என்று. அப்படியாக இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திறப்போமாக. Let's all open your Bible. Let's turn to the book of Numbers chapter 14 verses 24. நாம் நம்முடைய வேதத்தை நாம் திறந்து என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அங்கே நாம் இப்படியாக நாம் பார்க்கிறோம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையிலே சேர பண்ணுவேன் என்று ஆண்டவர் இந்த வருடத்தை நாம் தொடங்கும் போது, நம்முடைய பட்டணம் தொடங்கும் போது, நம்முடைய தேசம் தொடங்கும் போது, உலகெங்கும் இருக்கிற எல்லா மக்களும் இந்த 2025 தொடங்கும் போது அந்த 12ஆம் மணி வேளையிலே கர்த்தர் இந்த எம்எல்டியிலிருந்து கத்திருந்த வார்த்தையை அவர் நாம் கொடுத்தார், சேர பண்ணுவேன் என்று. அந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்கள் அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசினார். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக சேர பண்ணுவேன் என்று சொன்னவர் அந்த வசனத்தில் உள்ள சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோமாக. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் போய் வந்த தேசத்திலே. கடந்த 1ஆம் தேதி இந்த தேசம் என்று சொல்லும்போது அது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு தேசம், நன்மை நிறைந்த ஒரு தேசம், மேன்மைக்கு நேராய் நிறுத்துகிற ஒரு தேசம், புகழ்ச்சிக்கு நேராய் வைக்கிற தேசம் என்று அநேக காரியங்களை அந்த தேசத்தை பற்றி அன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்று இன்னும் அந்த தேசத்தை குறித்து சில காரியங்கள் விசேஷமாய் நாம் பார்க்க போகிறோம். அதிலும் இங்கே காலேபை குறித்து வேதம் சொல்லுகிறதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்களை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படி, அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி, அந்த தேசத்திலே அவர்கள் சுகமாக சுபிட்சமாக சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை வனாந்திரத்திலே கர்த்தர் அவளுக்கு வழியை உண்டு பண்ணி
கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 40 நாட்கள்ல போய் சேர வேண்டிய அந்த இடத்தை 40 வருஷம் அவருடைய பிரயாணம் நீண்டது. அதற்கான காரணம் நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் அவர்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் ஏற்படுத்தினதான மோசேயை, அது மாத்திரமல்ல தேவனாகிய கர்த்தரையும் அவர்கள் கோபம் ஊட்டினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிரயாண நாட்களில் within 40 days அவர்கள் போய் சேர வேண்டும். ஆனால் அது 40 வருஷம் போனதற்கான காரணம் நீங்கள் வேதத்தில் நீங்கள் நன்றாய் வாசிப்பீர்களானால் அந்த ஜனங்களுடைய அவசர நிலை, பொறுமை இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை, நிதானம் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை மோசேயையும் கர்த்தரையும் கோபம் ஊட்டினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் வனாந்திர வழியாய் அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த பிரயாணம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அந்த பிரயாணத்திலே புறப்பட்ட அநேகர் வழியிலே மரித்து போனவர்களும் உண்டு, வழியிலே பிறந்தவர்களும் உண்டு. பல சூழ்நிலைகள் அந்த பிரயாணத்துல நடக்கிறது. அது இருக்கட்டும். ஆனால் நாம் பார்க்கும்போது அங்கே அந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல Numbers chapter 12 verse 16 says like this. ஜனங்கள் அசரோத்தில் இருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அப்படியே அந்த வனாந்திரத்திலே அப்படியே அவர் பிரயாணம் பண்ணி வருகிறாங்க. ஒவ்வொரு இடமாக அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல வந்து அவர்கள் இறங்குகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அசரோத்தில் இருந்து புறப்பட்டு, அப்போ அந்த எங்கிருந்து புறப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வனாந்திர வழியில அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அஸ்ரோத் என்ற இடத்திற்கு வராங்க. அங்கே இருந்தவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள் என்று அங்கு வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுது. இவையெல்லாம் நான் ஏன் இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்டுகிறேன் என்றால், அப்பொழுதுதான் வேதத்திலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்ல வருகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே வந்த அந்த இடத்தில் கர்த்தர் மோசேயோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, அந்த 2ஆம் வசனத்துல 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாக்கிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை மோசேயின் இடத்துல பேசுகிறார். அப்பனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு அருகிலே அவர்கள் வந்து விட்டார்கள். அப்போ அந்த பாரான் வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது மிக அருகிலே ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசத்தின் அருகில் அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. மிக தொலைவாய் இருந்திருந்தா ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை மோசேயின் இடத்துல சொல்லியிருக்க முடியும். ஏற்கனவே அவர்கள் பிரயாணப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப பல மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு போய் பார்த்துட்டு வர சொல்ல ஆண்டவர் அப்படி ஒரு கடினமான ஒரு மனிதர் அல்ல. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல மோசே கூப்பிட்டு, மோசே இதோ நான் என் இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னேன் அந்த கானான் தேசத்தை, அங்க வேதம் கிளியரா சொல்லுது, சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. அப்பனா வெகு தூரம் இல்ல, ரொம்ப கிட்ட, வெரி நியர். மோசே இதை அப்படியே கேட்டு
இப்போ அனுப்புகிறார். ஆண்டவர் சொன்ன மாதிரி கோத்திரத்தில் ஒவ்வொரு பிரபு புருஷனை அனுப்புகிறார். இப்ப போறாங்க. வேதம் சொல்லுகிறது, 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளை. அப்ப அதற்கு மேல ஒவ்வொரு கோத்திரத்திலும் அவர் யார் யாரை அவர் அனுப்பினார் போனார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இப்படி அவர்கள் போறாங்க. போன அந்த இடத்துல மோசே சொல்லுகிறார், நீங்கள் போய் பார்த்து நீங்கள் வரும்போது வெறுமையாய் அல்ல, அங்கிருந்து சில கனிகளை நீங்கள் கொண்டு வாங்க. கனிகளை கொண்டு வந்து எனக்கு நீங்க காட்டுங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எது நமக்கு நினைவுக்கு வருது? இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, நீங்கள் போய் நீங்கள் திரும்பி வரும்போது எனக்கு கனியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, வேதத்துல வேற எந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு வருது? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே நோவாவின் காலத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். நோவா அவர் குடும்பம் வேலையில பிரயாணம் பண்றாங்க. மழை பெய்து ஓய்ந்தது. இப்பொழுது அவர்கள் வெளியே வரணும். அந்த நேரம் முதலாவது எதை அனுப்புனாங்க? வெளியே எதை அனுப்புனாங்க? புறா. அது போயிட்டு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒண்ணும் கொண்டு வரல. திரும்ப அந்த சம்பவம் நமக்கு நினைவுக்கு வருது இல்ல? போய் அதற்கு அடையாளமாக இலைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்ப இந்த இடத்திலேயே மோசே சொல்லுகிறா, நீங்கள் போய் வரும்போது கனியோடு கூட வாங்க. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. 26ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சீங்கன்னா, போனவர்கள் திரும்பி வர்றாங்க. எத்தனை நாட்கள் சென்று வராங்கன்னா 40 நாள் சென்று திரும்பி வராங்க. 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அப்ப 26ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை பார்க்கிற ஒரு காரியத்தை என்ன அப்படின்னா, வந்தவங்க அங்க என்ன இருக்கு, ஆண்டவர் சொன்ன அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர்கள் வந்து அங்கே மோசேயின் இடத்திலே ஆரோன் இடத்திலே வந்து அவங்க சொல்றாங்க. வந்து சொல்லுகிற அந்த காரியங்களை நம்ம அங்கே பார்க்கிறோம். கானான் என்று சொல்லும் போது இந்த நாட்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் கற்றுக்கொண்டு வந்தது என்ன? நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு போதித்தவர்கள் கானான் என்று சொல்லும் போது இந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த பரம கானானுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. வேதத்திலே இங்கே சொல்லப்பட்டதான இந்த கானான் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது பரம கானான். ஆனால் வேதத்தை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பரலோகத்திற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படின்னா, பரலோகம் என்று சொல்லும் போது அங்க இருக்கிற சூழ்நிலை வேற. இங்கே கானான், இந்த இடத்துல பூமியிலே இருக்கிற இந்த கானானை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த சூழ்நிலை வேறு. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கானான் தேசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவங்க வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அங்க யார் இருக்கிறாங்களா? அமலேக்கியர் இருக்கிறார்கள், ஏத்தியர் இருக்கிறார்கள், எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர்கள் இருக்கிறாங்க, கானானியர்கள். இத்தனை ஜனங்க எங்க இருக்கிறாங்க? கானான்ல இருக்கிறாங்க. அப்ப இந்த அமலேக்கியர் யாரு? இந்த எபூசியர் யாரு? இந்த எமோரியர் யாரு? இந்த கானானியர் யாரு? இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமியில இருக்கிற இந்த கானான் பரலோகத்துல இருக்கிற அந்த ராஜ்யத்திற்கு எப்படி அதை பரம கானான் என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பரலோக ராஜ்யம், பரலோகம் என்பது அது மேன்மையான ஒரு அனுபவம். அங்க எந்த அம்மோனியரும் கிடையாது, அமலேக்கியரும் கிடையாது, எபூசியரும் கிடையாது. அங்க ராஜாதி ராஜாவும் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அந்த இடத்துல வாசமாயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, அங்க விரோதிகளோ எதிரிகளோ அங்க கிடையாது. அப்ப அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும்.
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த பூமியில இருக்கிற இந்த கானான், இந்த கானானை பற்றி இவங்க வந்து சொல்றாங்க. 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அரணிப்பானவைகளை மிகவும் பெரியானவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே சொல்றாங்க, அந்த இடத்துல அமிலேக்கியர் இருக்கிறாங்க, ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, கனானியர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க கீழே அப்படியே நீங்க வந்தீங்கன்னா 32 33ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, திரும்ப 31ல இருந்து அதே தான் சொல்றாங்க. ஆனா கீழே நீங்க திரும்ப வாசிச்சீங்கன்னா அங்க நாம் வாசிக்கிறோம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளைகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து என்ன செஞ்சாங்க? துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். போன கூட்டம் அதுல கொஞ்சம் பேர் அங்க என்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்னொரு கூட்டம் அங்க இருக்கிறவர்களை பற்றி சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, அவர்கள் எப்படியாய் வாழுகிறாங்க என்கிறதை பற்றி இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது. இதற்கு இடையிலே மேலே நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே, இப்பொழுதுதான் நான் செய்திக்கு நான் வர இருக்கிறேன். தேவனுடைய சனமே, இங்கே 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன் என்று காலேபை குறித்து இந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் சொல்ல காரணம் என்னன்னா, 2 விஷயங்களை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே வசனத்துல ஒன்று வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறதுனாலையும், இன்னொன்று உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்ததினாலையும். 2 காரியங்கள் காலேபுக்குள்ளாக இருந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆக ஒரு இன்ட்ரோவாக அதற்கு முன்னாக இருந்ததான அந்த தொடக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்பொழுது செய்திக்குள்ளாக நான் வர இருக்கிறேன். தேவனுடைய சனமே, நன்றாய் கவனியுங்கள். காலேபுக்கு கர்த்தர் போய் வந்த அந்த தேசத்தை அதுல போய் சேர பண்ண கர்த்தர் சொன்னதை செய்ய காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 வசனத்துல அந்த 2 வார்த்தை நம்ம கவனிச்சோம் பாத்தீங்களா? அந்த 2 வார்த்தைக்கும் உள்ளடக்கம் இருக்கு. வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறான் என்று நம்ம பார்த்தோம்ல. வேறே ஆவி என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த வேறே ஆவிக்குள்ளாக காலேபினிடத்திலே என்ன ஆண்டவர் பார்த்தார் என்றுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பேச போகிறார். வேறே ஆவி என்று சொல்லும்போது அன்றைக்கு நாம் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து அது சொல்லப்படுகிறது என்று. அதே நேரத்தில் அந்த வேறே ஆவி காலேபுக்குள்ளாக இருந்தபடியினால்தான் காலேப் செய்த ஒரு காரியம் என்ன என்று நம்ம அந்த இடத்துல நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அது என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்க அதே அந்த 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்கள் வாசிச்சு பாருங்க. அந்த வேறே ஆவி பெற்றிருக்கிற காலேபை பற்றி அந்த இடத்துல வேதம் அந்த இடத்துல சாட்சியிடுகிறது. என்ன வாசிக்கிறோம்? என்னாகமம் Numbers chapter 13 verses 30 says like this. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் செய்கிறார். எல்லோரும் போனாங்க, வந்தவங்க எல்லாரும் ஒரு பகுதியாக அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் அந்த இருக்கிற இடத்துல என்ன சூழ்நிலை என்று சொல்லிட்டாங்க. இதற்கு இடையில இதற்கு நடுவாக காலேப் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய்
அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுங்க? போன கூட்டத்தோடு அந்த கூட்டத்தில் ஒருவனாக காலேபும் கடந்து போனான். 40 நாட்கள் சுட்டி பார்க்கிறாங்க, வேவு பார்க்கிறாங்க. இவர்கள் சொன்னது போலவே அங்க எல்லாம் காணப்படுது. இவர்கள் மேல ஒரு கூட்டம் சொன்னதும் காலேபுக்கு தெரியும். பின்னாக அதற்கு பிறகு சொன்ன அந்த கூட்டம் சொன்ன காரியமும் காலேபுக்கு நன்றாய் தெரியும். அப்ப இந்த இடத்துல காலை பாருங்க, அடுத்த கூட்டம் ஒரு துர்ச்செய்தியை அவங்க சொல்ல போறாங்க. அந்த துர்ச்செய்தியை கேட்டு மோசே என்ன செய்ய போகிறார், என்ன முடிவு எடுக்க போகிறார், என்ன நடக்க போகுது என்ற ஒரு நிலையை காலேப் நினைக்கிறார். ஒரு பக்கம் அது, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்டதான ஒரு துர்ச்செய்தியை இவர்கள் வந்து சொல்லும் போது இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு கலக்கம் உண்டாகும், ஒரு சலசலப்பு உண்டாகும். ஓ, இதையும் காலேப் நினைக்கிறார். இதை உணர்ந்ததான காலேப் பின்னாக அந்த துர்ச்செய்தியை சொல்லும்படியாக இருக்கிறதான அந்த மக்களுக்கு முன்னதாக இங்கே காலேப் ஒரு காரியத்தை இந்த இடத்துல அவர் செய்கிறதையும் சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, ஏன் ஜனங்களை அமர்த்தினா அங்க ஒரு அமர்த்துகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திச்சா அடுத்து நடக்கிற ஒரு விளைவு அது தணிந்து போவதற்கு, அது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வழிவகுக்கிறதா இருக்கும். எந்திரிச்சு நிக்கிற இடத்திலையும் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பார்க்கலாம். இப்போ ஒரு 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 2 பேர் ஒரு வாக்குவாதம் பண்றாங்க. நின்று வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாக்குவாதம். நின்றுகிட்டே இருக்கிறவங்களை பாருங்க, டக்குன்னு கை வச்சிருவாங்க, கோபம் தாங்க முடியாம. அதே நேரத்தில் உட்கார்ந்து பேசுகிற அந்த வாக்குவாதத்துல பாருங்க, சில நேரங்களில் முடிவு இல்லாமலும் கூட போகலாம், சில நேரத்தில் சமாதானம் இல்லாமலும் போகலாம். ஆனால் அதற்கு ஒரு வலி உண்டாகும், அப்படியே அது அணைஞ்சு போயிடும். அதுதான் உட்காருகிறதுக்கும் நின்றுட்டு இருக்கிற விஷயத்துக்கும். அப்ப இந்த இடத்துல காலேப் ஞானமாய் ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட் செய்யறாரு. அது என்னன்னா, நின்றுட்டு இருக்கிற எல்லாரையும் ஃபர்ஸ்ட் அமர்த்துகிறார் மோசேக்கு. ஏன்னா நல்லா தெரியும், பின்னாக ஒரு கூட்டம் இவங்க சொன்னதற்கு எதிர்மாறாக ஒரு துர்ச்செய்தியை சொல்ல போறாங்க. அந்த செய்தியை கேட்டா இந்த இடத்துல ஒரு கலகல, ஒரு சலசலப்பு, ஒரு கலக்கம் வேறு விதமாக மாறிவிடும். ஆகவே இதை தணிக்க அவர்கள் எல்லாரையும் அமர்த்த சொல்லுகிறார். இது முதலாவது காரியம். இரண்டாவது அங்கே நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்திலே, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். பின்னாக வரப்போகிற அந்த துர்ச்செய்திக்கு இடம் கொடுக்காம இந்த இடத்துல காலேப் செய்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு கான்பிடென்டான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல முன் வைக்கிறார். ட்ரஸ்டடான ஒரு வார்த்தை, ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை, நம்பிக்கையான ஒரு வார்த்தையை இங்கே காலேப் அந்த ஜனங்களுக்கு மத்தியில் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரே கூட்டமா தான் போனாங்க. வரும்போது எப்படி பேசிக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. நீங்க அங்க அதை பாத்தீங்களா, நீங்க இங்க இதை பாத்தீங்களா, அங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இந்த இடத்துல நம்ம வந்து இருக்க முடியாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு வந்திருக்கோம், இன்னொரு கூட்டம் சொல்லி இருக்கோம், இல்ல இல்ல எப்படி நம்ம அதை பார்த்துக்கலாம். மோசே இருக்கிறார், நம்ம தலைவன் மோசே இருக்கிறார், நமக்கு ஆண்டவர் இருக்கிறார், அவர் எல்லாம் இப்படி அவங்க வரும்போது ஏதோ ஒரு பேச்சு நடந்திருக்கும். இது எல்லாம் கவனித்த காலேப் மௌனமாக வந்து இந்த ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்றால் நாம் சிந்திக்க வேண்டியது அங்கு ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் அமைதியாய் வந்த காலேப் இங்கே மோசேயினிடத்திற்கு வந்த பிறகு ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் செய்கிறார். அது என்னன்னா, நாம் உடனே போய் அதை சுதந்திர, அந்த டைம் கொடுக்கல. அந்த வார்த்தையை கவனிங்க. இங்க பின்னாக ஒரு துர்ச்செய்தி, அந்த துர்ச்செய்தியில போக முடியாத ஒரு காரியம், தடை வருகிற ஒரு காரியம், அங்க உள்ள போக கூடாத ஒரு காரியம் வருது. அது காலேபுக்கு நல்ல தெரியும். அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை வைக்கிறாரு, உடனே. உடனே
உடனே போய் அதை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அந்த 2 வேர்டை கவனிங்க, உடனே, எளிதாய். அங்க யார் இருக்கிறான்? அமலேக்கியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, கானானியர். இவங்க யாரும் லேசானவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள், முறியடித்தவர்கள். அப்போ அப்படிப்பட்டதான ஜனங்கள் அங்கே உள்ள இருக்கும்போது காலேப் ஒரு வார்த்தை சொல்றார், உடனே, எளிதாய். ஒரு கான்பிடென்டான ஒரு வார்த்தை. அதான் நான் திரும்ப கொண்டு வருகிறேன். ஒரு ட்ரஸ்டடான ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை, ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை காலேப் அங்கே இருந்ததான ஜனங்களுக்கு முன்பாக அவர் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இது எப்படி காலேபினால முடிஞ்சது? எப்படி இதை காலேபினால சொல்ல முடிந்தது? காலேபுக்கு நல்லா தெரியும், அந்த கூட்டத்தில் பின்னாக சொல்ல போகிற அந்த சுக செய்தியில சொல்லப்பட்டதுதான் உண்மை. அவளை எளிதாய் உள்ள போக முடியாது, அந்த இடத்துல நம்ம போய் வாசம் பண்ண முடியாது, அந்த இடத்துல நம்ம போய் நிற்க முடியாது. ஏனென்றால் அங்கே அமலேக்கியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க. காலேபுக்கு நல்லா தெரியும். இருக்கிற போதிலும் காலேபுக்குள்ளாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த வேறே ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேறே ஆவி காலேபுக்குள்ளாக இருந்தபடினாலதான் நெகட்டிவான திங்கிங்க்கு, நெகட்டிவான வேர்டுக்கு, நெகட்டிவான எந்த விஷயத்திற்கும் காலேப் தன்னுடைய மனதை ஒட்ட விடாம பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் டிசிஷன், பாசிட்டிவ் ரிசல்ட் அந்த இடத்துல காலேபு கொடுக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, காலேபுக்குள்ளாகி இருந்ததான வேற ஆவி. ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருக்குள்ளே ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியில இருந்ததான ஒரு கூட்டம் தான் அவங்க அப்படி துர்ச்செய்தியை சொன்னாங்க. நம்ம கீழே பார்த்தோம். அது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரே ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவி, ஆத்மா சரியா இருக்கல, அந்த ஆவியில பேசினது துர்ச்செய்தி. ஆனா காலேபு பேசினது வேற ஆவியில பேசினான். அதனால்தான் அப்படி பேச முடிஞ்சது. ஏன்னா ஒன்று காலேபுக்குள்ளாக ஒன்று அறிந்து வைத்திருந்தான். என்னன்னா, தேவன் கொடுப்பேன் சொன்ன அந்த தேசத்தை தம்முடைய ஜனத்திற்கு எனக்கு கொடுக்கிறார்னா, அந்த தேசம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த தேசத்துல தம்முடைய பிள்ளைகளை வைக்கும்போது அதை அவள் சுதந்தரித்து அந்த இடத்துல அவள் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க அவரால் கூடும் என்பதை காலேப் அறிந்திருந்தபடினாலே எல்லா விதத்திலும் மோசேக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக அங்கே வந்து இந்த செய்தியை அவன் கொடுக்கிறான். உடனே போய் நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், ஜெயித்துக் கொள்ளலாம் என்று அந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வரணும்னா வேற ஆவி உடையவனா இருக்க வேண்டாம். அப்ப இந்த காலவெல்ல கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம், இந்த வருடத்திலே நான் உங்களை சேர பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கும் போது அந்த தேசமாகிய அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அந்த தேசம் என்கிற அந்த நன்மைக்குள்ளாக, இந்த கானான் தேசம் ஒரு பக்கம் அமலேக்கியர், எபூசியர், எமோரியர், கானானியர் இருந்தாலும் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாம்? வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும். அதனால்தான் அவங்க எல்லாம் அந்த தேசத்திலேயே அதை பற்றி கொண்டாங்க. ஏன்னா பாலும் தேனும் அங்க இருக்கு. அதனால்தான் எல்லாரும் அந்த இடத்துல போய் கூடி இருக்கிறாங்க, அந்த இடத்துல வாசம் பண்றாங்க. அதை எடுத்து தங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம், அதை எடுத்து வியாபாரமும் பண்ணலாம். அங்க இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தார், அது அமலேக்கியருக்குரிய தேசம் அல்ல, அது எபூசியருக்குரிய தேசம் அல்ல, அது அமோரியருக்குரிய தேசம் அல்ல, அது கானானியருக்குரிய தேசம் அல்ல, அது என்னுடைய ஜனமாகிய என்னுடைய பிள்ளைகளுக்குரிய தேசம் என்று கர்த்தர் நினைத்தபடினாலே, கர்த்தர் அந்த தேசத்தை அவர் திட்டம் வைத்தபடினாலே, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல யார் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை துரத்தி என் ஜனத்தை கர்த்தர் வைப்பேன் என்ற ஒரு எண்ணம் என் ஆண்டவருக்குள்ளாக இருந்தபடினால்தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த கானான் தேசத்திற்குள்ளாக உங்களை நான் சுதந்தரிப்பேன் என்று அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்றார்னா
அது எப்படிப்பட்ட தேசமாய் இருந்தாலும் அந்த தேசத்திற்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிறுத்தி அங்கே ஆசீர்வாதமாய் இருக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, அவன் போய் வந்து அந்த ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல அவனை நான் சேர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார்னா, அந்த வேற ஆவி காலேபுக்குள்ளாக இருந்தபோது அதனால் காலேபினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை கர்த்தர் கண்டார். பாசிட்டிவ். காலேப் இத்தனை திரள் மக்கள் போன போது, இத்தனை பேர் போன போது, இந்த ஒரு மனுஷன் நான் என் ஜனத்தை குறித்து என்ன திட்டம் வைத்து என்ன சித்தம் வைத்து நான் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு சொன்னதை இந்த காலேப் அப்படியே போய் மோசேயின் இடத்துல சொல்லுகிறான் என்று கர்த்தர் கண்ட அந்த விதம், காலேப் சொன்ன அந்த வார்த்தையின் விதத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாட்களில் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு, அந்த ஆசீர்வாதமான அந்த தேசம், நன்மை நிறைந்த அந்த தேசம், செழிப்பு நிறைந்த அந்த தேசம். தேசம் என்று சொல்லும் போது இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில எதை வேணாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு செழிப்பு, உங்களுக்கு மேன்மை, உங்களுக்கு உயர்வு, உங்களுக்கு புகழ்ச்சி எங்கே எந்த இடத்துல உங்களுக்கு வேண்டும் என்று இந்த நாட்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு இந்த நாட்களை கர்த்தர் தேசமாய் அதை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உயர்வு, கனம், சமாதானம், இதெல்லாம் தேசத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலவெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தேசத்தில் நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றைக்கு காலேபுக்குள்ளாக இருந்துதானே அந்த வேற ஆவி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் நாம் இருக்க வேண்டும். காலேபுக்குள்ளாக இருந்தது போல் அந்த வேற ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்றாரு. ஆனா அவர் முடிவெடுக்க நாம் கொடுப்பது கிடையாது. அவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. அவருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களில் நாம் புரிந்து நாம் இடம் கொடுப்பது கிடையாது. மாறாக அந்த கூட்டத்தில் இன்னொரு கூட்டத்தை குறித்து பார்த்தோம் பாருங்க. மாம்சீக ஆவியில பேசுனாங்க பாருங்க. நெகட்டிவான திங்கிங், நெகட்டிவான பேச்சு, நெகட்டிவான ரிசல்ட், நெகட்டிவான முடிவு. ஒரு முடியாது, நடக்காது, ஆகாது, என்னால ஆகாது, என் குடும்பத்தினால ஆகாது, இந்த வேலையில ஆகாது, இந்த வருமானத்தினால போதாது, இதனால முடியாது. கடந்த 2024 முன்வைத்து அந்த வருஷமே, அந்த நாளே, அந்த மாதமே அப்படி இருந்துச்சு, இந்த மாதம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். நோ, நெவர் சே, no, never talk from your mouth negative words, negative thing. அப்படி இந்த நாளிலே அந்த விதமான ஒரு அனுபவத்தோடு தேவ ஜனமே ஒரு நெகட்டிவான ஒரு மக்களாக இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு அந்த நெகட்டிவா உங்களை ஒரு பலவீனத்திற்குள்ளாக கொண்டு போகிற, சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அந்த நன்மைக்குள்ளாக, அந்த செழிப்புக்குள்ளாக நீங்கள் போக கூடாதபடிக்கு உங்களோட வாயினாலே ஒரு நெகட்டிவான ஆகாது, முடியாது, நடக்காது, அவ்வளவுதான், இது இப்படிதான் அப்படிதான் சொல்லுகிற வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக கொண்டு வருகிற அந்த ஆவியை இன்றைக்கு நீக்கி உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆவி கிரியை செய்ய இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படி காலவெளி கர்த்தர் பேசுகிறாரா. இங்க காலேப் நல்ல தெரியும், ஆனா வேற ஆவி உடையவனாய் இருந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர்னாலே அவன் நிறைந்தவனாய் இருந்தபடியினால் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை பாசிட்டிவா இருந்தது. பாசிட்டிவா இருந்தது. ஜெயிக்கலாம்,
நம்மால போக முடியும். இன்றைக்கு இந்த ஆண்டு தொடக்கத்துல அப்படி ஒரு பாசிட்டிவான பீப்பிளா, ஒரு உறுதி உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக இந்த வருஷத்தை நீங்க தொடங்குங்க. இந்த வருடம் தொடங்கி 4 நாட்கள் உரண்டோடிட்டது. கடந்த 4 நாட்களில் நீங்கள் பேசின காரியங்கள் என்ன? உங்கள் சிந்தையில வந்த காரியங்கள் என்ன? உங்களோட மனதில் தோன்றின காரியங்கள் என்ன? உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து, உங்களுடைய வேலை குறித்து, உங்களுடைய வருமானத்தை குறித்து, அடுத்த ஒரு சூழ்நிலை குறித்து கடந்த 4 நாட்களில் நீங்கள் பேசின வாயின் வார்த்தைகள் என்ன? Is it positive or is it negative? ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுனீங்களா, இல்லவிட்டால் நம்பிக்கை இல்லாத ஒரு புல்லம்பலான ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்களா? இதிலே நீங்கள் சிந்தித்து பாருங்க, எந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருந்து பேசியிருக்குன்னு. தேவச்சனமே, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பாசிட்டிவாய் வருமானால், கர்த்தர் சொன்னதை அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆக பிரியமானவர்களே, உங்களோட வாயின் வார்த்தைகள் கான்பிடென்டா இருக்கட்டும், அது ட்ரஸ்டடா இருக்கட்டும், அது முடியாததாகவே இருக்கட்டுமே, அது ஆகாததாகவே இருக்கட்டுமே, நம்மளால் அது கூடாததாகவே இருக்கட்டுமே, எப்பவுமே உங்களோட மைண்ட்ல அந்த ஒரு நினைவுக்கு வரவே வராதீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முடியும் என்று நினைங்க, ஜெயிப்பேன் என்று சொல்லுங்க, ஆகும் என்று சொல்லுங்க. காரணம், கர்த்தர் இந்த ஆண்டை அவர் உங்களுக்கு கொடுத்து வருஷத்தின் தொடக்கத்தில் அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு வாக்கு தத்தமாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பார் என்றால், அந்த வார்த்தை ஒரு நாளும் போய் உரையாததாய், அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாததாய், அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதாக அவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் come as a positive, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளாக உங்களோட வாயிலிருந்து வரட்டும். கர்த்தர் அதை கனப்படுத்துவார், கர்த்தர் அதை காண்பார். அப்பொழுது காலேபை கண்ட தேவன் இங்கே அவர் சொல்லுகிறார், அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன் என்று சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அப்படியே செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்களாம், பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஒரு காரியம், காலை போய் வந்து அந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் என்று சொல்வதற்கு கர்த்தர் அப்படி சொல்ல, காலேபினிடத்தில் இருந்த இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால். அப்போ உத்தமமாய் என்னை பின்பற்றி என்று சொல்லும்போது ஆண்டவர் காலேபினிடத்தில் அந்த வார்த்தைக்குள்ளாக கண்டது என்ன? உத்தமம் என்ற அந்த ஒரு விஷயத்துல, உத்தமம் என்ற அந்த ஒரு ஜீவியத்துல காலேபினிடத்துல பார்த்தது கர்த்தர் என்ன? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் காலேபை குறித்து என்ன சொல்லுது பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம். இப்போ அது அப்படியே நடக்குது, நீங்க அப்படியே தொடர்ச்சியா வீட்டில் நீங்க வாசிச்சுட்டே வாங்க. அப்போ இங்கே வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இந்த இடத்துல 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் இப்படி நாம் வாசிக்கிறோம். The book of Numbers chapter 14 verses 6 and 7 says like this. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்ல தேசம். அப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் காலேபு சொல்ல காரணம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, 1ஆம் வசனத்திலிருந்து மேல 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. அங்க நடந்த காரியத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த
13ஆம் அதிகாரத்துல கீழே ஒரு கூட்டம் துர்ச்செய்தியை கொடுத்தாங்கன்னு, அந்த துர்ச்செய்தியை கேட்டதுல அங்க ஒரு சலசலப்பு வந்துருச்சு, அங்க புலம்பல் வந்துருச்சு. மோசைக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கண்ட யோசுவாவும் காலேபும் இப்பொழுது செய்த காரியத்தை தான் நீங்களும் நானும் வாசிச்சோம். அதுல காலேபை குறித்து இன்றைக்கு நாம் விசேஷமாய் பார்க்கிறபடினாலே அந்த இடத்துல காலேபை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இஸ்ரவேலின் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, அப்படின்னா எல்லாரையும், சபையார் யாவருக்கு முன்பாக, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். மகா நல்ல தேசம். நல்ல தேசம் கூட சொல்லல, என்ன சொல்றார் அவரு? மகா நல்ல தேசம். மகா நல்ல தேசம். இந்த 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 வார்த்தையை நீங்க பார்க்கும்போது இதுல என்ன உத்தமம் இருக்கு? நான் சொல்லுவேன், கர்த்தர் இதிலே காலேபினுடைய உத்தமத்தை பார்க்கிறார். இந்த வசனத்தை நான் சிந்திக்க சிந்திக்க, இந்த வசனத்தை நான் தியானிக்க தியானிக்க, காலேபினுடைய ஜீவியத்திற்கு நான் போகிறேன். காலேபினுடைய வாழ்க்கை நான் சித்தரிச்சு பார்க்கிறேன். காலேப் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்க்கும்போது, எந்த விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சொல்லையும் கனவீனப்படுத்தாத ஒரு உத்தமம் உள்ள ஒரு மனுஷனாக காலேப் வாழ்ந்திருக்கிறதை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் நீங்க இந்த இடத்துல ஆமேன் என்று சொல்ல முடியும்? இந்த இடத்துல காலேப் சொல்லுகிறாரு, நாங்கள் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் அது மகா நல்ல தேசம். ஏன் அந்த வார்த்தை சொன்னா தெரியுங்களா? ஏன்னா முன்னமே ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினிடத்துல சொல்லிட்டாரு, இந்த தேசத்தை தான் நான் உங்களுக்கு சுதந்திரமா கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த தேசம் ஒரு தீமையான தேசம் என்று காலேபும் ஜனங்களிடத்துல சொன்னா, அங்கே கர்த்தருடைய நாமம் வீணிலே, கர்த்தருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும். அங்கே கர்த்தரை நம்பி கர்த்தரை பின்பற்றினவர்கள் விலகி போவார்கள். இது எல்லாம் அறிந்து கொண்டுதான் காலேப் அதற்கு மேலாக ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையிலே பிடிப்பாய், தன்னுடைய ஜீவியத்திலே உறுதியாய், தன்னுடைய வழியிலே உத்தமமாய் கர்த்தரை காலேப் முன் வைத்திருந்தபடினாலதான் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு காலேப் கனப்படுத்துகிற மனுஷனாக காலேபினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தர் சொன்ன அந்த தேசம் மகா நல்ல தேசம் என்று சொன்னார். இதைதான் கர்த்தர் பார்க்கிறார். ஓ மை சன் காலேப், என்னுடைய இறுதியில நான் எதை என் ஜனத்திற்கு நான் கொடுப்பேன் என்று நான் சொல்லியிருந்தனோ அந்த தேசத்தை விட்டு கொடுக்காமல் என்னோட வார்த்தையின்படி என்னோட சொல்லின்படி அந்த வார்த்தைக்கு கனப்படுத்தினவனாய் அந்த தேசத்தை பற்றி நற்சாட்சி கொடுக்கிற ஒரு மனுஷனாக எனக்கு முன்பாக உத்தமமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறானே என்று கர்த்தர் பார்க்கிறதை நான் சிந்திக்கிறேன். கர்த்தர் பார்த்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவேதான் இந்த இடத்துல இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த காலேப் போய் வந்த அந்த தேசத்தை அவன் சேர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப தேவனோட சொன்னமே இரண்டாவது ஒரு காரியம் என்ன நம்ம இதுல அறிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய ஜனம் என்று சொல்லும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது, இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய சொல்லையும் கர்த்தருடைய வார்த்தையும் அப்படியே நாம் கனம் பண்ண வேண்டும். அப்படியே கனம் பண்ண வேண்டும். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருப்பார். இதை நீ சுதந்திரித்துக் கொள்ளுவாய், நீ சந்தோஷமாயிருப்பாய், நீ சமாதானமாயிருப்பாய், இதை நீ எடுத்துக்கொள்ளுவாய், நீ சுகமாயிருப்பாய், நீ உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பாய். எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருப்பார், இதெல்லாம் கொஞ்சம் இப்ப அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை எல்லாம்
ஆசீர்வாதமான வார்த்தைகள், நன்மைக்குரிய வார்த்தைகள், செழிப்புக்குரிய வார்த்தைகள், மேன்மைக்குரிய வார்த்தைகள், உயர்வுக்குரிய வார்த்தைகள், புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகள், அடைக்கலத்திற்குரிய வார்த்தைகள், என்னெல்லாம் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட பேசினாரோ, அவர் சொன்னாரோ, வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரோ, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளை குறித்து, அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை குறித்து, கர்த்தர் காண்பித்த அந்த வார்த்தைகளை குறித்து, அந்த வார்த்தைகளை நீங்கள் கனப்படுத்தி இருக்கிறீங்களா? இல்லை என்றால் அந்த வார்த்தையை நீங்கள் கனவீனப்படுத்தி அதை உதாசீனப்படுத்தி விட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்திற்கு கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கும் போது, கர்த்தர் சபையோடு, கர்த்தர் இந்த பட்டணத்திற்கு, கர்த்தர் இந்த தேசத்திற்கு, கர்த்தர் உலகெங்கும் இருக்கிற அத்தனை கோடி மில்லியன் பில்லியன் பீப்பிள் மக்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை, கர்த்தர் இந்த 2025 கர்த்தர் காட்டுகிறார்னா, இதை கேட்கிற மக்கள் இது கர்த்தர் சொன்ன வார்த்தையாக அதை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை கனப்படுத்துவார்களானால், கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவார்களானால், கர்த்தருடைய சொல்லை கனப்படுத்துவார்களானால், வாழ்க்கையில என்ன ஏமாற்றங்கள், என்ன தோல்விகள் இல்லாமல் சூழ்நிலை, வெறுமையான சூழ்நிலை, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஒன்றுமே தோன்றாத ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதமே இல்லாத ஒரு நிலை, நன்மையே இல்லாத ஒரு நிலையே இருந்தாலும், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களும், அவமானங்களும், நிந்தைகளுமே நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கனப்படுத்துகிறார்களோ, கர்த்தருடைய சொல்லை கனப்படுத்துகிறார்களோ, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு காலேபுக்கு கர்த்தர் சொன்னதை அவர் செய்ய காரணம், காலேப் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சொல்லையும் கனப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் அந்த விஷயத்தில் அந்த வார்த்தையில இருந்தபடினாலே கர்த்தர் சொன்ன அந்த இடத்துல அவன் போய் சேர முடிந்தது. அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஆண்டு சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சொல்லையும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்துவீர்களா? அந்த கனப்படுத்துதல் என்பது எப்படி அது வெளிப்படும்? அவருக்கு முன்பாக உத்தமமாய் அவரை அந்த வார்த்தையின் மூலமாக பின்பற்றுகிறதுலானதான். ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், இந்த ஆண்டிலே நான் சேருவேன் என்று சொல்லி இருக்கிறார், என்னோட வேலையில சேருவேன், என்னோட வாழ்க்கையில் நான் சேருவேன், என்னோட படிப்பில் சேருவேன், என்னோட வருமானத்தில் நான் சேருவேன், ஒரு உயர்ந்த இடத்திற்கு நான் சேருவேன், என்னோட உறவுகளோட எந்தெந்த காரியங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக அதை கனப்படுத்தத்தக்கதாக கர்த்தருக்கு முன்பதாக அந்த வார்த்தைக்கு நீங்கள் உத்தமம் உள்ளவர்களாக இருப்பீர்களோ, அவர்களை என் ஆண்டவர் அவர் சொன்னபடியே அவர்களின் தேசத்துல அவர்களை சேர பண்ண ஒரு உண்மையிலவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவில் அதற்கு ஆயத்தமாயிருக்கிறீங்க? தேவ சனமே, உங்களோட வாழ்க்கையில இந்த ஆண்டை நீங்கள் எப்படி தொடங்கிறீர்கள் என்பதை நான் அறியேன், ஆனால் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையை நான் அறியேன், ஆனால் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நான் அறியேன், கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நன்றாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசியிருக்கிறார். காலேபை போல வேறே ஆவி உடையவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் பின்பற்றுகிற ஜனமாய் இந்த ஆண்டை தொடங்கி அவருடைய வார்த்தையை விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், உறுதி உள்ளவர்களாய், கனப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் கடந்து போகும்போது என் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலும் அவர் உங்களுக்கு உண்மையாக இருந்து அவர் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். 2024 போலவே நீங்கள் யோசிக்காதீங்க. 2024 முடிந்தது. 2025 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். பழையவைகளை மறந்து விடுங்க, பழையவைகள் ஒளிந்து போகட்டும். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே எல்லாம் புதிதாய் அந்த தேசமாகிய ஒரு புதிய ஆசீர்வாதம், தேசமாகிய ஒரு புதிய நன்மை, தேசமாகிய ஒரு புதிய செழிப்பு, தேசமாகிய ஒரு புது உயர்வு, தேசமாகிய ஒரு புதிய புகழ்ச்சி, தேசமாகிய ஒரு புது மேன்மை
கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை வைத்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் கர்த்தர் உங்களை சாட்சியாய் அவர் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கணவன் மத்தியிலே, உங்கள் மனைவி மத்தியிலே, உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, உங்கள் பெற்றோர் மத்தியிலே, உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, உங்கள் உறவுகள் மத்தியிலே, உங்கள் வேலையிடத்திலே, மேல் அதிகாரிகள் மத்தியிலே, எந்த இடத்துல நீங்கள் கடந்து போனாலும், ஒருவேளை நீங்கள் பிரயாணப்பட்டாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடமாயிருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை வைத்து உங்களை சேர பண்ணுகிறவர். அவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவர் நடத்த போகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக நாம் போக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டு நாம் தொடங்கும் போது 12ஆம் மணி வேளையில கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்த போது விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டவர்கள் ஒருவேளை கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்திற்கு கூடாக நன்மை கூடாக கர்த்தர் உங்களை நடத்தி இன்றைக்கு நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தினாலே அந்த நன்மையினாலே நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்னமும் அந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படி கர்த்தர் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் உங்களோடு கூட, அந்த நன்மை தொடர்ந்து உங்களோடு கூட, அந்த செழிப்பு தொடர்ந்து உங்களோடு கூட இருக்க அவர் உங்களை வழி நடத்த ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் யார் எப்படிப்பட்டவர்களா இந்த ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் காலேபை ஆசீர்வதித்தது போலதான் இந்த 2025 எம்எல்டி குடும்பம் ஊழியத்தையும் சபையும் பட்டணத்தை தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிருக்கிறார். அதற்கு ஒன்றே ஒரு காரியம்தான், வேற ஆவி உடையவர்களாக எப்பொழுதும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, உத்தமமாய் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துங்க. இந்த 2 மாத்திரம் இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க செஞ்சு பாருங்க. மாம்சத்திற்கு இடம் கொடுக்காம, மாம்சத்தினுடைய கிரியைக்கு, மாம்சத்தினுடைய செயலுக்கு, மாம்சத்தினுடைய வார்த்தைக்கு, மாம்சத்தினுடைய வலிக்கு கொஞ்சம் உங்களை கவனமாக அதுக்கு விலக்கி காத்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானுடைய நடத்துதலுக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. இந்த ஆண்டு அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிறதை உங்கள் கண்கள் காண அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் இன் ஹிஸ் ஃபீட். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவச்சனமே, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான நன்மைகளுக்கும் பாத்திரவான்களாக அதற்கு காரணக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த வருடத்திற்குரிய ஆசீர்வாதங்களுக்கு, நன்மைக்கும், செழிப்புக்கும், சுகத்திற்கும் நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அப்படி பாத்திரவான்களாய் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அப்படியாக கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அவர் நடத்த ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த ஆசீர்வாதமான அன்றைக்கு அந்த ஆசீர்வாதமான நன்மையான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல காலேபை கர்த்தர் சேர பண்ணினா. இன்றைக்கு இந்த பூமியில வாழுகிற இந்த நாட்கள், ஹல்லேலூயா, இன்றைக்கு இந்த நாட்கள்ல எந்தெந்த காரியங்களில் நீங்கள் சேர வேண்டும், ஆசீர்வாதத்தில், நன்மையில், செழிப்பில், உயர்வில், புகழ்ச்சியில் சிந்திங்க. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. அப்படியே நாம் ஆண்டவரோடு கூட அவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்றால் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்காரா? அந்த வார்த்தை அப்படியே ஆண்டவரிடத்தில் வைங்களேன். கேளுங்களேன், ஒரு விசை கேளுங்களேன். ஆண்டவரே, 2024 அப்படியே போயிடுச்சப்பா. நான் நினைச்சதெல்லாம் ஒன்று நடந்தது, ஒன்று நடக்கல, இப்படியாவே போயிடுச்சு. ஆனா 2025 நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், சேர பண்ணுவேன்னு சொன்னீங்களே. என்னோட பிஸ்னஸ்ல, என்னோட குடும்பத்துல, என்னோட வாழ்க்கையில, சபையிலே, ஊழியங்களிலே, ஆராதனைகளிலே என்னுடைய பங்களிப்பு நான் சேரணும், நான் சேரணும், என்னுடைய இது சேரணும், நான் அதுல சேரணும். இன்றைக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று இந்த நாட்களை நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை எல்லாம் அவர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார்.
உங்களை சேர பண்ணுகிறவராயிருக்கிறார். Those who are commit, those who are submission, those who are sacrifice their self. Oh hallelujah. கர்த்தர் சேர பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ சேர பண்ண அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இதோ உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படியே இறங்குவீராக. இதோ உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் அப்படியே செய்வீராகப்பா. அன்றைக்கு காலேபை நீர் கண்டீரே. ஓ காலை போய் வந்த அந்த தேசத்துல, ஓ அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல சேர பண்ணினவர். இந்த காலவில் நம்முடைய ஜனத்தோடு கூட நீர் பேசியிருக்கிறீங்க. வார்த்தையாய் நீர் எங்களோடு கூட நீர் பேசினவர், வார்த்தையை வெளிப்படுத்தினவர். அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே, வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும் சுவாமி. ஜெபிங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேர் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஓ கர்த்தர் அப்படி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஓ உம்முடைய ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. செழிப்படையட்டும் ஐயா, உயர்வடையட்டும் ஆண்டவரே. புகழ்ச்சிக்கு நேராய் போகட்டும், மேன்மைக்கு நேராய் கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக. சமாதானமாயிருக்கட்டும், சுகமாயிருக்கட்டும் சுவாமி, சுபிட்சமாயிருக்கட்டும் ஐயா. உம்முடைய ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்துல நீ நடத்தினே. ஆம் சுவாமி, இந்த நாளிலும் ஓ உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நல்ல ஆசீர்வாதங்களை கூடாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஜனத்தை ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கிடைக்கிறேன். அவருடைய வியாகுலங்கள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய பாரங்கள், அவருடைய துக்கங்கள், அவருடைய சஞ்சனங்கள், அவர்களுடைய போராட்டங்கள், குறைவுகள் எல்லா கர்த்தர் மாற்றுவீராக. அதை நம்முடைய பிள்ளைகள் நினையாதபடிக்கு, அதை நம்முடைய பிள்ளைகள் சிந்திக்காதபடிக்கு, அதை மனதில் யோசிக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் காலேபுக்குள்ளாக இருக்கிறதை கண்டது போல நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக நீர் அப்படியா நீர் பார்க்கும்படி நம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. நம்முடைய வார்த்தையின்படி, நம்முடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி ஆக இந்த நாட்கள் நம்முடைய ஜனத்தை நடத்தும்படி ஆயிடுச்சு. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எம்எல்டி குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிங்க, எங்கள் பட்டணத்தை நீர் ஆசீர்வதிங்க, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஓ இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் உலகெங்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய், ஓ அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் அவள் போய் சேரும்படியாக கர்த்தர் நீர் அவர்களை நடத்துவீராக, நடத்துவீராக. உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீ சமாதானத்தோடு கூட நீர் அனுப்புவீராக. சுகமாய், பத்திரமாய், பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தொடக்கம் முதல் முடிவு வரையிலுமாய் ஓ இந்த ஆராதனையில் தம்முடைய மகிமை கத்த தந்து அவர் நம் நடுவில் உறவாடி தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தினபடினால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி அந்த பரலோக தேவனுக்கு நாம் மனதார நாம் நன்றி சொல்லுவோம், மனதார நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கியமும் சமாதானம் வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.